எந்த உறவு துண்டிக்கப்பட்டதோ is once again restored and we are adopted in the family of God. அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நாம் கடவுளின் குடும்பத்திலே பிள்ளைகளாக நாம் மீண்டுமாக தத்து எடுக்கப்படுகின்றோம். Through the sin of Adam, ஆதாம் செய்த பாவத்தின் we விளைவாக were born in slavery of Satan. நாம் சாத்தானின் அடிமைத்தனத்தில் நாம் பிறந்தோம். But praise be to God, ஆண்டவருக்கு நாம் புகழ்ச்சியை செலுத்துவோம். through the blood of Jesus, ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் that slavery is destroyed அந்த அடிமைத்தனமானது அழிக்கப்பட்டது. and you and I are adopted in the family of God. நீங்களும் நானும் ஆண்டவருடைய குடும்பத்திலே குழந்தைகளாக தத்து எடுக்கப்பட்டுள்ளோம். Can we give the Lord a big hand of praise? ஆண்டவர் இயேசுவுக்கு தந்தையாகிய கடவுளுக்கு கரங்கள் You தட்டி and I are adopted நன்றி in the family of செலுத்துவோம். God. நீங்களும் நானும் ஆண்டவருடைய குடும்பத்திலே தத்து பிள்ளைகளாக You are மாறி a child of இருக்கிறோம். God. நீங்கள் ஆண்டவரின் குழந்தைகள். Heavenly Father is saying you are the child of God. விண்ணக தந்தை சொல்கின்றார் நீங்கள் ஆண்டவரின் குழந்தைகள் என்று. You are a child of God. நீங்கள் ஆண்டவருடைய குழந்தைகள். You are a child of God. நீங்கள் ஆண்டவருடைய குழந்தைகள். Satan has no power over you. சாத்தானுக்கு உங்கள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. Our sins are forgiven. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. Our sins are forgiven. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு Our விட்டது. sins are forgiven. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. No matter in what addiction you are. எந்த ஒரு பழக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, No matter what bad habits you got. எத்தனை கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, Tonight, இந்த இரவு, right now, இப்போது, if you ask Jesus, இப்போது ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் கேட்பீர்கள் if என்றால், you ask Jesus, ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டால், Jesus come and set me free. இயேசுவே நீர் வந்து என்னை விடுதலை செய்யும். I hate this sin in my life. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை நான் வெறுக்கிறேன். This sin separates me from you. இந்த பாவம் உம்மிடமிருந்து என்னை பிரிக்கின்றது. I don't want the pleasure of sin. எனக்கு பாவத்தில் உள்ள இன்பம் வேண்டாம். Sin kills me. இந்த பாவம் என்னை கொல்கிறது. Sin is leading me to hell. இந்த பாவம் என்னை நரகத்திற்கு இட்டுச் செல்கிறது. Jesus, இயேசுவே forgive me. என்னை மன்னியும். Cleanse me. என்னை And தூய்மைப்படுத்தும். set me free. எனக்கு விடுதலை தாரும். That same Jesus அதே ஆண்டவர் இயேசு who set me free from my club life. என்னுடைய கிளப் வாழ்க்கையில இருந்து எனக்கு விடுதலை That கொடுத்த same இயேசு, Jesus who set me free from sin, பாவத்திலிருந்து என்னை விடுவித்த அதே இயேசு, sexual sin, எல்லா செக்சுவல் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த அதே இயேசு, that same Jesus, அதே இயேசு he is here tonight இந்த இரவிலே நம் மத்தியிலே to இருக்கிறார். set you free. உங்களை விடுதலை கொடுப்பதற்காக. But do you want to be free? நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள Do you விரும்புகிறீர்களா? want to be free? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? All those who want to be free, lift your hands up. யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ கரங்களை உயர்த்துங்கள். Oh Father, you can see the hands of your children. தந்தையே, இப்போது உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பார்க்கின்றீர். Close your eyes. உங்கள் கண்களை எல்லாம் மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். and say this prayer. இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Say this prayer. இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Say this prayer. Close your eyes, my friend. Jesus, you were wounded for my transgression. ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களுக்காக நீர் காயமடைந்தீர். Jesus, you were punished that I might be forgiven. நாம் மன்னிப்படையும்படி அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். Jesus, you were wounded இயேசுவே நீர் காயப்பட்டீர். that I might be healed. நான் குணம் பெற வேண்டும் என்று காயப்பட்டீர். Jesus, I believe இயேசுவே நான் நம்புகின்றேன். you were wounded for my transgression, O Lord. என்னுடைய பாவங்களுக்காக நீர் காயமடைந்தீர். Jesus, you were punished இயேசுவே நீர் தண்டனையை ஏற்றுக்கொண்டீர். that I might be forgiven. நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. Jesus, you were wounded இயேசுவே நீர் காயப்பட்டீர். that I might be healed. நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக. இயேசுவே நீர் சிறுமைப்படுத்தப்பட்டீர். நான் மன்னிப்படையும்படியாக. இயேசுவே நீர் நொறுக்கப்பட்டீர். நான் மன்னிப்பு அடையும்படியாக. இயேசுவே என் குற்றங்களுக்காக நீர் காயமடைந்தீர். என் தீச்செயல்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். என் பிணிகளை நீர் தாங்கிக் கொண்டீர். என் துன்பங்களை நீர் சுமந்து கொண்டீர். எனக்கு நிறைவாழ்வை அளிக்க
நீர் தண்டிக்கப்பட்டீர், உம்முடைய காயங்களால் நான் குணமடைகின்றேன், உம்முடைய காயங்களால் நான் குணமடைகின்றேன், உம்முடைய காயங்களால் நான் குணமடைகின்றேன். Let us clap our hands. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். Close your eyes, close your eyes. கண்களை மூடுங்கள். Look at the cross of Jesus. ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை உற்று நோக்குங்கள். Look at the cross of Jesus. ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை உற்று நோக்குங்கள். As you sing this word, இந்த வார்த்தையை நீங்கள் பாடலாக பாடும்போது this word will deliver you இப்போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். from bondage, அடிமைத்தனத்திலிருந்து, from sin, பாவத்திலிருந்து, from addiction, பழக்கத்திலிருந்து, கெட்ட from பழக்கத்திலிருந்து, நோயிலிருந்து, from disease. வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். இயேசுவே உமது காயங்களால் குணமானும் நன்றி. இயேசுவே உமது காயங்களால் குணமானே 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 நன்றி. Everybody, everybody. இயேசுவே உமது காயங்களால் குணமானே நன்றி. Come on, come on, come on. இயேசுவே உமது காயங்களால் குணமானே நன்றி. இயேசுவே உமது காயங்களால் குணமானே நன்றி. Curable, incurable diseases are இயேசுவே healed. உமது காயங்களால் குணமானே நன்றி. குணமாக்க முடியாத வியாதிகள் குணமடைகின்றது இப்போது. காயங்களால் குணமாக்க முடியாத வியாதிகள் இப்போது குணம் பெறுகின்றீர்கள். தீராத கேன்சர் நோய்கள் இப்போது நீங்கள் அந்த நோயிலிருந்து நீங்கள் குணம் பெற்றுக் கொள்கிறீர்கள். உடம்பில் உள்ள கட்டிகள் இப்போது மறைகின்றது. உங்கள் உடம்பில் உள்ள வேதனைகள் மறைகின்றது. உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் மறைகின்றது. தலையில் உள்ள வேதனைகள் மறைகின்றது. முதுகு தண்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நோய்கள் இப்போது குணமாகின்றது. உங்கள் தொண்டையிலே இருக்கக்கூடிய நோய்கள் இப்போது குணமாகின்றது. உங்கள் காதிலே இருக்கக்கூடிய வலிகள் இப்போது குணமாகின்றது. உங்கள் மூக்கிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சைனஸ் இப்போது குணமாகின்றது. உங்களுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய வலிகள் இப்போது குணமாகின்றது. உங்களுடைய தோள் பட்டை வியாதிகள் குணமாகின்றது. உங்களுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய இதய நோய்கள் குணமாகின்றது. உங்களுடைய நுரையீரல், லங்ஸ், ஆஸ்மா, இருமல், சளி இந்த நோய்கள் குணமாகின்றது. உங்களுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய கேன்சர் வியாதிகள், வயிற்றிலே இருக்கக்கூடிய அல்சர் குணமாகின்றது. உங்களுடைய கர்ப்பப்பையிலே இருக்கக்கூடிய கட்டி கரைகின்றது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இரத்தப்போக்கு இந்த வியாதி குணமாகின்றது. குழந்தை இல்லை என்ற மலட்டு தன்மை இப்போது குணமாகின்றது. உங்களுடைய மூல வியாதி பைல்ஸ் இப்போது குணமாகின்றது.
உங்களுக்கு இருக்கின்ற இயேசுவே உமது காயங்களால் சுவாசிக்க முடியாத அந்த நோய் குணமடைகின்றது. உங்கள் ரத்தத்தில் இருக்கின்ற புற்றுநோய் குணமாகின்றது. உங்கள் நாக்கிலே இருக்கக்கூடிய புண்கள் சுகமாகின்றது. உங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய வலிகள் குணமாகின்றது. உங்கள் கை விரல்களிலே இருக்கின்ற வலிகள் குணமாகின்றது. உங்கள் இடுப்பிலே இருக்கக்கூடிய வலிகள் இப்போது குணமாகின்றது. உங்களுடைய இடுப்பிலே உள்ள எலும்பு தேய்வு குணமாகின்றது. உங்கள் மூட்டுகளிலே இருக்கக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் என்ற வலி குணமாகின்றது. குணமானே நன்றி. இயேசுவே உமது காயங்களால் குணமானே நன்றி. இயேசுவே உமது காயங்களால் குணமானே நன்றி. இயேசுவே உமது காயங்களால் குணமானே நன்றி. இயேசுவே உமது உங்கள் காலிலே பாதத்திலே இருக்கக்கூடிய வலிகள் மாறுகின்றது. கால் ஆணி குணமாகின்றது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கின்ற அத்தனை நோய்களையும் இப்போது ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். குணமானே நன்றி. நீங்கள் குணத்தை பெற்றுக் கொண்டீர்கள். ரத்தத்திலே இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் குறைவு என்ற வியாதி குணமாகின்றது. விபத்தினால் பாதிக்கப்பட்ட கால்கள் குணமாகின்றது. விபத்தினால் பாதிக்கப்பட்ட கைகள் குணமாகின்றது. அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட மனநிலை இப்போது மீண்டும் இயல்பாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஏமாற்றங்களினால் ஏற்பட்ட வலிகள் இப்போது குணமடைகின்றது. காயங்களா குணமானே நன்றி. இயேசுவே உமது 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 காயங்களா குணமானே நன்றி. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் செய்த அற்புதத்திற்காக விடுதலைக்காக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. 2 Corinthians 5:21. 2 கொரிந்தியர் 5:21. உங்க புக் எடுத்துக்கங்க. Open your books. புக் எடுத்துக்கங்க. For God has made Jesus who knew no sin to be sin for us. நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். That we might become the righteousness of God. நாம் கடவுள் முன்னிலையில் நீதிமானாக மாறும்படியாக கடவுள் அவ்வாறு செய்தார். That we might become the righteousness of God. கடவுள் முன்பாக நாம் ஏற்புடையவர்களாக ஆகும்படியாக அவ்விதம் செய்தார். In Christ Jesus. ஆண்டவர் இயேசுவின் வழியாக செய்தார். My friend, நண்பர்களே, when we were born, நாம் பிறந்த போது we were born in sin. நாம் பாவத்திலே பிறந்தோம். We had the nature to rebel against God. கடவுளுக்கு எதிராக கிளர்ந்து எழக்கூடிய இயல்போடு பிறந்தோம். But through Jesus, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக we are born again. நாம் திரும்பவும் மறுபிறப்பு புது பிறப்பு அடைந்துள்ளோம். We have the Spirit of God in us. நாம் ஆண்டவருடைய ஆவியானவரை நமக்குள் பெற்றிருக்கிறோம். And that Spirit of God அந்த ஆண்டவருடைய ஆவியானவர் destroys அழிக்கின்றார். the nature of sin பாவ இயல்பை அழிக்கின்றார். and gives us the nature of God. கடவுளுடைய இயல்பை நமக்கு தருகின்றார்.
when you say this scripture, இந்த வசனத்தை நீங்கள் சொல்லும்போது, when you believe this scripture, இந்த வசனத்தை நம்பும்போது, the Bible says, பைபிள் சொல்கின்றது, you shall have the nature of God. நீங்கள் ஆண்டவருடைய இயல்பை பெற்றுக்கொள்வீர்கள். You will begin to walk in love. நீங்கள் அன்பு வழியில் நடப்பீர்கள். You will walk away from sin. பாவத்தை விட்டு விலக்கி நடப்பீர்கள். You will have a deep relationship with God. கடவுளுக்கும் உங்களுக்கும் ஆழமான ஒரு உறவை நீங்கள் வளர்ப்பீர்கள். You will have a deep relationship with God. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஆழமான உறவு வளரும். Let's read it together. நாம் எல்லாம் சேர்ந்து அதை வாசிப்போம். Jesus was made sin. நாம் கிறிஸ்து வழியாக, எல்லாரும் வாசிப்போம். நாம் கிறிஸ்து வழியாக With our sinfulness, தமக்கு ஏற்புடையவராகுமாறு that we might become the righteousness of God. கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். Jesus was made sin. ஆண்டவர் இயேசு பாவம் ஏற்றுக்கொண்டார். With our sinfulness, that we might become the righteousness of God. நம்முடைய பாவ நிலை நின்று கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும்படி இயேசு பாவத்தை ஏற்றுக்கொண்டார். Now when we are going to sing this song, இந்த பாட்டை நம்ம பாடும்போது, every nature of jealousy, selfishness, greed, lust, all that nature of sin will be destroyed. பாவ இயல்பாகிய சுயநலம், பகைமை, பேராசை, இன்னும் ஊனியல்பின் இச்சைகள், இவை அனைத்து நின்றும் நாம் விடுவிக்கப்படுவோம். My friend, if you are seeing me today this way, அன்பான நண்பர்களே, என்னை நீங்கள் இவ்வாறு இந்த மேடையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், this was not my nature before. இது முன் ஒரு காலத்தில் என்னுடைய இயல்பு இது அல்ல. I was in all kinds of fighting. நான் எல்லா சண்டையிலையும் நான் இருப்பேன். Totally sinful life. முழுமையா ஒரு பாவ வாழ்க்கை என்னோட வாழ்க்கை. Totally club life. எப்போதும் கிளப்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை. This was not my nature. என்னுடைய இயல்பு இதுவே கிடையாது. My nature was never to come to God. என்னுடைய இயல்பானது கடவுளுக்கிட்ட வரக்கூடிய இயல்பே இல்ல. I would not even go to church. எனக்கு கோயிலுக்கு கூட நான் போகாதவன். When my wife would be praying, என்னுடைய மனைவி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது, I would tear the prayer book நான் ஜெப புத்தகத்தை கிழித்து போடுவேன். and throw it out of the window. ஜன்னல் வழி தூர போடுவேன். I had nothing to do with prayer. எனக்கு ஜெபத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பே கிடையாது. But here is a scripture that says, ஆனால் இங்கு ஒரு இறைவசனம் இவ்வாறு சொல்கின்றது, even if you have got the bad nature, உங்களுக்கு மிக மோசமான இயல்பு உங்களில் இருந்ததென்றாலும், even if you have got weaknesses of different kinds, வெவ்வேறு விதமான பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்தாலும், here is a promise of God that says to you, இங்கு ஆண்டவருடைய வாக்குறுதி ஒன்று உங்களை காப்பாற்றுவதற்காக இருக்கின்றது. God will give you the new nature of God himself. ஆண்டவர் உங்களுக்கு அவரது இயல்பை தருவார். He will not only give you this nature. அவர் இந்த இயல்பை மட்டும் தருவதில்லை. From today your nature with God, your relationship with God will be very very intimate. இன்றிலிருந்து உங்களுடைய இயல்பு, உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு மிக மிக நெருக்கமானதாக இருக்கும். Listen, if you got any weaknesses now, நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஏதாவது பலவீனங்கள் we இருந்தால், are going to sing this scripture. நாங்கள் இப்போது இந்த வசனத்தை பாடலாக பாட போகின்றோம். Believe that evil will be destroyed. நீங்கள் நம்புங்கள், உங்களில் இருக்கின்ற அந்த பலவீனம் என்ற தீமை இப்போது அழிக்கப்படும் என்பதை நம்புங்கள். Believe that sin will be destroyed. அத்தகைய பாவம் எல்லாம் அழிக்கப்படும் என்பதை நம்புங்கள். ready? எல்லாம் தயாரா? Are you ready? தயாரா? Are you ready? எல்லாரும் தயாரா? What are the words? What are the words? In the name of Jesus, I am the righteousness of God. ஆண்டவர் இயேசுவினால் நான் கடவுளோடு நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினால் நான் கடவுள் முன் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். Can you close your eyes and எல்லாரும் கண்ணை முடிக்கங்க. ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினால்
கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். Come on, let's clap our hands. எல்லாரும் கைகளை தட்டுவோம். ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். Everybody. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். 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 ஆண்டவர் இயேசுவினால் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன்.